Hi friends, welcome to Bharani Ari Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜரி த்ரெட்டில் பார்டர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பார்டர் ஸ்டிச் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம தாம்பூ ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதையுமே நம்ம போட போகிறோம். செயின் ஸ்டிச்சை வந்து நெருக்கமாக ஒரு 4 லைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் வந்து நான் போட்டிருக்கேன், அதில் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். அந்த செயின் ஸ்டிச்சை நான் எப்படி போடுறேன் பாருங்கள், குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக அந்த ஒரு லூப் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா அந்த செயினில், அந்த மாதிரி அழகாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஓகேவா? இந்த பார்டர் செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம எதில் போடுவோம் அப்படின்னா நெக் பேட்டர்ன் இல்லை ஸ்லீவில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்லீவ் ரவுண்டு நெக் ரவுண்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஸ்டார்டிங்கில் இந்த செயின் ஸ்டிச் தான் நம்ம பார்டராக கொடுப்போம். அந்த பார்டர் லைன் வந்து 3 to 4 லைனாக இருக்கணும். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி 3 to 4 லைன் அந்த பார்டர் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா மிஷினில் வச்சு, அப்படிங்கும்போது அந்த ஃபுட்டர் வந்து கரெக்டாக அதில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். அந்த பீட் ஒர்க்லேருந்து ஒரு பாயிண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்காவது அந்த ஸ்பேஸ் வந்து வேணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஃபுட்டர் போய் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பார்டர் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்காம ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட்டர் இருக்கும், அது வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டபுள் சைடு ஃபுட்டரே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே நான் எப்படி அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நான் 4 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து நெக்கு ஸ்லீவில் வந்து நம்ம பார்டராக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளவுஸோட பேக் நெக் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி கிளாத்தில் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணும்போது அதில் வந்து ரெடி அளவும் இருக்கும், அதே மாதிரி சீம் அலவன்ஸும் இருக்கும். ஓகேவா? உள்ள குட்டியான ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ரெடி அளவு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணியிருப்போம், அதுதான் உங்களுக்கு சீம் அலவன்ஸ். ஓகேவா? சீம் அலவன்ஸ்னால் என்னென்னா நம்ம ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ 1 இன்ச் அந்த மாதிரி விட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சீம் அலவன்ஸ். அந்த சீம் அலவன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல தான் நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் வந்து விடுவோம். ஓகேவா? அந்த சீம் அலவன்ஸ் நம்ம எங்கெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணுறோமோ அந்த இடத்துல எல்லா சைடுமே வரும் அந்த சீம் அலவன்ஸ். ஓகேவா? இப்போ உள்ள ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ரெடி அளவு. சரிங்களா? அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுருப்பேன், அதுதான் உங்களுக்கு சீம் அலவன்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ எதுலேருந்து இந்த பார்டர் செயின் ஸ்டிச்சை வந்து போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சீம் அலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து போடக்கூடாது. அந்த ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ள 1/2 இன்ச் அதுலேருந்து தான் போடணும். சரிங்களா? அதையுமே ஷோல்டர்லேயும் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் மேலே பக்கம் விட்டுருப்போம், அதுக்கு கீழே உள்ள லைன் ரெடி அளவுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சீம் அலவன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ்லேயுமே அப்படி தான் ரெடி அளவுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். சீம் அலவன்ஸில் வந்து நம்ம அந்த பார்டர் செயின் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னா நான் கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். நீங்களும் அதே மாதிரி ப்ளவுஸை வந்து சார்ட்டில் வந்து பேட்டர்ன் போட்டு அதில் வந்து ரெடி அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், சீம் அலவன்ஸை ஆட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து சீம் அலவன்ஸ் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆரி ஒர்க்கு தானே போட போகிறோம். அதனால நம்மளுக்கு வந்து சீம் அலவன்ஸ் தேவையில்லை, ரெடி அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். டெய்லர்ஸ் வந்து அதில் வந்து சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுட்டு அவங்க கட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டிச் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் அந்த ரெடி அளவு வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணாதான் அதிலேருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வரும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஃபுல் ப்ளவுஸுக்கும் ஆரி ஒர்க் போட போகிறீங்க அப்படின்னா நம்ம ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் தான் நீங்கள் ஆரி ஒர்க் போடணும். அதை தவிர்த்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட நம்மளுக்கு வந்து சீம் அலவன்ஸில் வந்து மார்க் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம பீட் ஒர்க் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த பீடே உடஞ்சி போய் அந்த அப்படியே நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் ஃபுல்லாமே பிரிந்துட்டு வந்துடும். ஏன்னா ஆரி செயின் ஸ்டிச் அப்படி தானே, எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆகிட்டு அப்படின்னா அப்படியே பிரிந்துட்டு தானே போகும். அதனால தான் ரெடி அளவில் தான் மட்டும் நம்ம மார்க் பண்ணணும், அந்த சீம் அலவன்ஸில் மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் அந்த பார்டர் செயின் ஸ்டிச் அந்த ரெடி அளவுக்குள்ளே தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை தவிர்த்துட்டு மேலே அந்த ஷோல்டருக்கு மேலேயும் இறங்கலை, அதே மாதிரி அந்த இது நெக்குக்கு 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயுமே போகல. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போடணும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி பார்டரில் வந்து 3 to 4 லைன் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 to 4 லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீடு யூஸ் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் போட்டாலுமே அந்த பீடை வந்து இந்த ஃபுட்டர் வந்து டச் பண்ணாது, நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த ஜரி த்ரெட் மேலே இந்த ஃபுட்டரோட சிங்கிள் அந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் உட்காந்துக்கூடும். நம்மளுக்கு நீடில் வந்து கரெக்டாக அந்த ஜரி த்ரெட்டோட எண்டிங் சைட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த 3 to 4 லைன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா?
இந்த மாதிரி டபுள் சைடு ஃபுட்டரை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடாது சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி சிங்கிள் சைடு ஃபுட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபுட்டரில், அது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து லெஃப்ட் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும். அதேமாதிரி உங்களுக்கு அந்த ஹோல் வந்து ரைட் சைட் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா. உங்களுக்கு எந்த சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபுட்டரை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஜரி த்ரெட்டில் அந்த நுனியிலே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஜரி த்ரெட்டு 4 லைனோ 3 லைனோ கொடுக்காம கூட ஆரி ஒர்க் டிசைன் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் வந்து டபுள் சைட் ஃபுட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஓகே, இப்போ இந்த 3 to 4 பார்டர்ஸ் செயின் ஸ்டிச் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோம், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 6x ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். இதே ஜரி த்ரெட்டில் 6x ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த 6x ஸ்டிச்சை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, சில்க் த்ரெட்டில் பார்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ஈஸி தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடுவோம். என்ன அப்படின்னா நம்ம அதில் வந்து சிங்கிளாக நம்ம வந்து 6x ஸ்டிச் போட்டிருந்தோம். இதில் வந்து டபுளாக போட போகிறோம். அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதில் செயின் ஸ்டிச் நான் போடுறேன். அதுக்கு மேலே 6x ஸ்டிச் போட்டு லாக் பண்ண போகிறோம். ஓகேவா. இந்த 6x ஸ்டிச் போடும்போது நல்லா நெருக்கமாக போடணும், தள்ளி தள்ளி போடக்கூடாது சரிங்களா. நம்ம தள்ளி தள்ளி எந்த இடத்துல போடணும் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் லெவலில் எம்போஸ்டாக கொடுக்கறதுக்காக அந்த பைப்பிங் த்ரெட்டு கொடுப்போம். அதுக்கு மேலே இதே மாதிரி தான் நம்ம 6x ஸ்டிச் வந்து நம்ம கொடுப்போம். அந்த இடத்துல கூட நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வேலை வந்து சீக்கிரம் முடியும். ஆனால் நீங்கள் வந்து வெளியில் தெரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல குட்டி குட்டி நெருக்கமாக தான் அந்த 6x ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும் சரிங்களா. ஓகே, ஏன் நம்ம வந்து டபுள் லேயரில் 6x ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தில் நீங்கள் வந்து நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணும்போது அந்த 2 நெட் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 6x ஸ்டிச் தான் நம்ம கொடுப்போம். அதை வந்து ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே சிங்கிளாக நீங்கள் வந்து 6x கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஒன் டைம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூக்கி போட்டுற மாட்டோம். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதே மாதிரி அதை 2-3 டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ண தான் செய்வோம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அந்த நெட் கிளாத் தனியாக அந்த ப்ளவுஸ் கிளாத் தனியாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அப்படிலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆரி ஒர்க் போடும்போதே செயின் ஸ்டிச் போட்டு டபுள் லேயரில் வந்து அந்த 6x ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே 6x கொடுப்பாங்க. அப்படியும் கூட கொடுக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு 100% அது வந்து 2 கிளாத்துமே உங்களுக்கு பிரிஞ்சு வராதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக பிரிஞ்சு வரும். ஓகேவா. அதனால் நீங்கள் கொடுக்கும்போது 6x ஸ்டிச்சை வந்து டபுள் லேயரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் பீட் ஒர்க்கோ த்ரெட் ஒர்க்கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லா எடுத்துக்காட்டும். ஓகேவா. அப்புறம் வந்து இந்த மாதிரி 6x ஸ்டிச் வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் இதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு டபுள் லேயரில் வந்து நம்ம 6x கொடுப்போம். ஓகேவா. அது வந்து இன்னும் நம்ம வந்து நல்லா உருட்டி ஸ்டிச் பண்ணுவோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதை நான் அட்வான்ஸ் லெவலில் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் சரிங்களா. இப்போதைக்கு அந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே 6x போட்டு மட்டும் எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மினியேச்சரில் ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு அதில் 6x போட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இமேஜும் போடணும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 20 cmக்கு மேலே இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு கிளாஸ் குரூப்பில் உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.